ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்னா. இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை. அதனாலதான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை. உங்களை போன்ற உடன்பிறப்புகள் எண்ணிக்கை அதிகமானா ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இரண்டாவது விஷயம், நான் சொன்னது நேற்று நான் சொன்னேன், இளைஞர்களான நீங்க எவ்வாறு கொள்கையுடன் செயல்படணும், மொழி பற்றோடு மொழி ஆற்றலும் கொண்டவர்களாக நீங்க இருக்கணும். நிறைய புத்தகங்களை படிங்க. திராவிட இயக்க வரலாற்று சொல்லக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பாருங்க. நம்ம இயக்கத்து அறிஞர்கள் பேச்சுக்களை கேளுங்க. பஸ்ல ரயில்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தினமும் ஒரு மணி நேரம் அதற்காக செலவு பண்ணுங்க. உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க. யாரோ எழுதுனதை ஃபார்வர்டு செய்யறதை விட நீங்க எழுதுனதை அடுத்தவங்க ஃபார்வர்டு செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும். சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க. சோசியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க. கலந்துரையாடல் நடத்துங்க. பலதரப்பு மனிதர்களையும் சந்திச்சு உரையாடுங்க. கழகத்தின் கொள்கைகளை பரப்புங்க. நாம செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தான் கழகத்தையும் வளர்க்கும், உங்களையும் வளர்க்கும். நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம். நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் என மெத்தனமா இருந்துடக்கூடாது. பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். செய்வீங்களா? மூணாவது விஷயம் நான் சொல்வது, இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? ஒன்றிய அரசினுடைய ரேங்க் ஆனாலும் சரி, நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.